ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழித்து வீடியோ பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இது சொல்லும் போதே பாப்பா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு வரேன் என்னை பார்த்துட்டு. காலையிலே மண்டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. கோலம் போட்டு ஸ்ட்ராங்காக எனக்கு காஃபி, அப்புறம் பாப்பாவுக்கு பால் முடிச்சுட்டு இன்றைக்கி பாப்பாவோட ஃபேவரெட்டு தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். அது எப்படி செய்கிறதுன்னு நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்காய் நம்ம சாமி கும்பிட்றதுலாம் மீதம் நிறையா இருந்துச்சா, அதனால் அது தேங்காய் செஞ்சாச்சு. தேங்காய் பால் அதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், புதினா, இதுதான் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் தேங்காய் பால் எடுக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அது செஞ்சுட்டா சாப்பாடு சீக்கிரம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு புதினா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறினோன்னே அந்த ஸ்மெல்லு, அந்த எல்லா ஸ்மெல்லும் வரும். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கு. இந்த கேப்பில் நம்ம போய் தேங்காய் ஆட்டி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டு அளவு, ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் சொம்பு பால். ஃபுல்லாக தேங்காய் பால் தான் எடுத்தேன். தண்ணியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணல. ஆட்டும் போது மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணேன். நல்லா தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தோடனே பால் அதில் ஊற்றிட்டு அளவு வச்சு ஊற்றிட்டு அரிசியும் அதிலே போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரே விசில் போதும். அது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் நெய், நான் வதக்கும் போதெல்லாம் நெய் யூஸ் பண்ண மாட்டேன். இறக்குனதுக்கப்புறம் குக்கர் விசில் எடுத்துட்டு நல்லா நெய் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு அதை கட் பண்ணல, கொஞ்சம் கையிலேயே அப்படியே மசிச்சு விட்டுட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி அந்த கலருக்கு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா சேர்த்துனேன், பூண்டு இஞ்சி பேஸ்ட். இவ்வளோ தான், சிம்பிளான ரெசிபி தான் இது. உருளைக்கிழங்கு செஞ்சு முடித்தாச்சு. நல்லா போட்டு வதக்கிட்டு அவ்வளோதான் சைட் டிஷ். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பாப்பாவுக்கு டிஃபன் போட்டாச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவள் தான் டோஸ்ட் பண்ணனால தீச்சு வச்சுருக்கா. தேங்க்யூ ஃபார்